வணக்கம். நான் சூர்யா தங்கராஜ். நம்ம சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸில் விதவிதமான கேக் ஆர்டர்ஸ் எல்லாம் செஞ்சு அதை நான் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணிட்டு வரேங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு அந்த அரிசி மாவில் ஒரு சூப்பரான ப்ரௌனி செஞ்சு பார்த்துருக்குறேங்க. அந்த ரெசிப்பியை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நானே ட்ரை பண்ணது தாங்க. ராகி, கோதுமை இதிலெல்லாம் நான் நிறைய ப்ரௌனிஸ் செஞ்சுருக்குறேங்க. அதை நம்ம சேனல்லையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த விதத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசியை பொடி பண்ணி அந்த ஒரு அரிசி மாவில் இன்றைக்கி நான் ப்ரௌனி பண்ணியிருக்கிறேங்க. இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறேங்க. அதுக்கு முன்னாடி டபுள் பாயில் மெத்தடுக்காக கீழே சுடு தண்ணி வச்சுக்கிறேங்க. அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு 1 கப் சாக்லேட் எடுத்துருக்குறேங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேங்க. இதை சேர்த்துட்டு நான் நல்லா மெல்ட் பண்ண போகிறேங்க. கூடயே 1/2 கப் அளவுக்கு பட்டரும் சேர்த்துக்கிறேங்க. டாக்டர் மில்லட்ஸ் அப்படிங்கிற பேஜிலிருந்து நமக்கு சில சத்து மாவெல்லாம் அனுப்பிச்சி விட்டு இதை வச்சு நீங்கள் ஏதாச்சும் ரெசிபி பண்ணி போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. சரி, நம்ம கேக்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கேக் பண்ணி பார்த்தேங்க. ரொம்ப நல்லா வந்துச்சு. இனி இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சுட்டு ஒரு ப்ரௌனியும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. இப்போது சாக்லேட், வெண்ணெய், கரும்பு சர்க்கரை இது மூணுமே நல்லா உருகி இருக்குதுங்க. எந்த கட்டிகளுமே இல்லாமல் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 4 முட்டை நான் எடுத்துக்கிறேங்க. இதில் வெள்ளைக்கருவை தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு மஞ்சக்கருவு மட்டும் இந்த சாக்லேட் மெல்ட் பண்ணதுக்குள்ளே சேர்த்துக்கிறேங்க. வெறும் முட்டையை அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு நல்லா ஃப்ளஃபியாக வருமா அப்படிங்கிற டவுட்ஸ் இருந்துச்சுங்க. ஏன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதெல்லாம் எதுவுமே சேர்த்தாம தான் இந்த ப்ரௌனி நான் செஞ்சுருக்கிறேன். அதனால இந்த ப்ரௌனியோட ஃப்ளஃபினஸ்க்காக முட்டையோட வெள்ளைக்கருவை நான் ஃபோமியாக அடிச்சுட்டு இதில் ஆட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ப்ரௌனி நல்லா வருங்க. அதனால இந்த ட்ரிக் நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். இப்போது முட்டையோட மஞ்சக்கருவையும் சேர்த்துட்டு இந்த சாக்லேட் மிக்ஸையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் என்ன அரிசி மாவு சேர்க்கலாம், சத்து மாவு சேர்க்கலாமா இல்லை அரிசி மாவு ஏதாச்சும் சேர்க்கலாமா ஐடியா பண்ணினேன். இதில் நான் மாப்பிள்ளை சம்பா அரிசி மாவு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாவு எடுத்துருக்குறேங்க. இதோட விலை பார்த்திங்கன்னா 125 ரூபா வருது. 250 கிராம் இருக்குதுங்க. நான் இப்போ ஒரு 1/2 கப் அளவு மட்டும் எடுத்துருக்குறேங்க மாப்பிள்ளை சம்பா அரிசி மாவு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரும் சேர்த்துட்டு நல்லா சளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேங்க. பால் சேர்க்கும்போது கொஞ்சம் ஃப்ளஃபியான ப்ரௌனிஸ் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஃபட்ஜியான ப்ரௌனிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பால் நீங்கள் சேர்க்க வேண்டாங்க. அதனால பால் ஆப்ஷனல் தான். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம முட்டையோட வெள்ளைக்கருவு தனியாக எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்க, இதை நம்ம நல்லா ஃபோமியாக பீட் பண்ணிக்கலாங்க. முட்டையோட வெள்ளைக்கருவை நல்ல ஃபோமியாக இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கணுங்க. இது திருப்பி கவுத்துனா கூட இது கீழே விழுகக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் க்ரீம் டெக்ஸ்சருக்கு இதை பீட் பண்ணிக்கணும். இந்த எக் ஒயிட்டோட மிக்ஸையும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் மிக்ஸையும் நல்லா ஒன்றா கலந்து எடுக்கணுங்க. இதில் இந்த எக்கோட ஃபோமினஸ் உடஞ்சிடக்கூடாது. அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு சாக்லேட்டுக்குள்ளே லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி அதை ஒரு நுர பதத்துக்கு கொண்டு வந்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ஒயிட் எக் மிக்ஸ்குள்ளே இந்த சாக்லேட் மிக்ஸை மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஃபோமியாக வரும்.
மிக்ஸ் பண்ணுறதை நான் ஸ்பீடு வீடியோவாக காமிக்கிறேங்க. ஆனால் வந்து நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணால் தான் அந்த ஃபோமினஸ் எல்லாம் உடையாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரௌனி ட்ரேயில் இந்த மிக்சர் வந்து நான் ஊற்றி பேக் பண்ண போகிறேங்க. இதுக்கு நான் 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓவன்லேங்க 180 டிகிரியில் 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுக்க போகிறேங்க. ஏற்கனவே வந்து நான் ஓவன் இல்லாமல் ப்ரௌனிஸ் வந்து நான் பண்ணி வீடியோ போட்டிருக்கேங்க. அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நார்மலாக ஒரு ப்ரௌனியோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா மேலே கிராக் விழுந்திருக்கும். இதில் கிராக் விழுகாததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா மில்க் ஆட் பண்ணது தான். நம்ம மில்க் ஆட் பண்ணலைன்னா மேலே கிராக்ஸ் மாதிரி வந்திருக்கும். ஆனால் டேஸ்ட்டில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்குறக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்குங்க. ஏன்னா நம்ம இதில் வெள்ளை சக்கரை சேர்க்கலைங்க, மைதா மாவு சேர்க்கலை, மாப்பிள்ளை சம்பா அரிசியும் வந்து அதுக்கப்புறம் கரும்பு சக்கரை தான் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம், பட்டரும் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து சத்து மாவு யூஸ் பண்ணியும் வந்து நான் கேக் பண்ணி பார்த்தேங்க. அதுவும் சூப்பராக வந்துச்சு. இது நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசி மாவில் கூட இந்த அளவுக்கு ப்ரௌனி நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா இதோட டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. இந்த டாக்டர்ஸ் மில்லட்ஸ் அப்படிங்கிறவங்களோட பேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ தாங்க. ஆனால் இந்த ப்ரொமோஷனுக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் மட்டும் எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. நல்லா இருந்தால் மட்டும் நான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு நான் எந்த அமௌண்ட்டும் வாங்கலைங்க. உண்மையாலுமே வந்து பொருள் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இதை சத்து மாவாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு, களி செய்யறதுக்கு, கூழ் செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சத்து மாவு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஒரு டைம் வந்து ப்ரௌனி செஞ்சு பார்த்தேங்க. அப்புறம் ஒரு டைம் கேக் செஞ்சு பார்த்தேன். இந்த டைம் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு நான் ப்ரௌனி செஞ்சுருக்கிறேன். எல்லாமே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. 2-3 டைம் ட்ரை பண்ணிட்டு தான் வந்து நான் வீடியோவை வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. அதனால் தாராளமாக வாங்கி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட கேக் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ண நினச்சா பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிச்சம் இருந்த பேட்டரியும் வந்து நான் ரவுண்ட் டின்னில் ஒன்றில் ஊற்றி வச்சேங்க. அதுவும் சூப்பராக வந்திருக்குது. அதுவும் உங்ககிட்ட காமிக்கிற பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.